இந்திய கவுன்சில் சட்டம் 1909 டேஸ் என்று அறியப்படுகிறது. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. சால்வ் பண்ணிரோமா? 1909 வைஸ்ராயா இருந்தவர் மின்டோ, இந்திய அரசு செயலராக இருந்தவர் மார்லே. 1909 இந்திய கவுன்சில் சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த காலகட்டத்தில் மின்டோ மார்லி இருந்தனால இந்த சட்டத்திற்கு மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் என்ற பெயரும் உண்டு. இந்த சட்டத்துடைய சில முக்கியமான சிறப்பு அம்சங்கள். சத்யேந்திர பிரசாத் சின்ஹா, இவரை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 1909 இந்திய கவுன்சில் சட்டத்தில் குறைந்தபட்சம் ஒரு இந்தியர்னாச்சும் வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இணைக்கப்படணும்னு சொல்லியிருப்பாங்க. அதன் காரணமாக 1909 வைஸ்ராய் நிர்வாக குழுவில் முதல் இந்தியரா சட்ட உறுப்பினரா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா உள்ள நுழைஞ்சிருப்பாரு. தனி வாக்காளர் தொகுதி 1909 இஸ்லாமியர்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டது. இதை வகுப்புவாத பிரதிநிதித்துவம்னு சொல்லுவாங்க. இதன் காரணமாக வகுப்புவாத பிரதிநிதித்துவ தந்தைன்னு சொல்லிட்டு மின்டோ பிரபுவை சொல்லுவாங்க. ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, மின்டோ மார்லி சீர்திருத்தங்கள். பாஸ், உங்களுக்கான கேள்வி, ஜமீன்தாரி முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார்? கரெக்டான ஆன்சரை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம நிக்டோ ஐஏஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க, டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.